வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம். என்ன எக்ஸசைஸ்னால் 2.5 அதில் 11வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூட்டத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது, அதில் வந்து அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் வந்து 27 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 3 உறுப்புகளை மல்டிப்ளை பண்ணால் 288 கிடைக்குது அப்படின்னு கொடுத்துட்டு அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த 3 உறுப்புகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வச்சுக்கிடலாம்னா a மைனஸ் டி a ப்ளஸ் டி அப்படின்னு வச்சுக்கிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3 உறுப்புகளின் கூடுதல் வந்து 27ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த 3 உறுப்புகளை ஆட் பண்ணலாமா. அப்போ என்ன கிடைக்கும், a மைனஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27. இப்போ a எத்தனை தடவை இருக்குது, 1 2 3. ஸோ அப்போ 3 எழுதிக்கலாமா. மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ இதிலிருந்து a இஸ் ஈக்குவல் டு 27/3 ஆகுமா. மல்டிப்ளையில் இருக்க 3 இந்த சைடு வந்தால் டிவிஷன் ஆயிரும். ஸோ இதை அடிக்கலாமா. அப்போ ஏயின் மதிப்பு வந்து 9ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3 உறுப்புகளையும் மல்டிப்ளை பண்ணால் 288 கிடைக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இந்த 3 உறுப்புகளை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். என்ன ஆகும், a மைனஸ் டி இன்ட்டு a ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 288. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், a வச்சு இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ a² மைனஸ் ஏடி, அதுக்கப்புறம் a ப்ளஸ் டியை மல்டிப்ளை பண்ணலாம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணலாம். இப்போ ஏவை வச்சு ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இதை, அதே மாதிரி டியை வச்சு இதை பண்ணணும், அதுக்கப்புறம் இதை. ஸோ அப்போ என்ன ஆகும், a³ மைனஸ் a² டி, இப்போ டியை வச்சு a² டி மைனஸ் ad² இஸ் ஈக்குவல் டு 288. இப்போ இதில் இங்கே டி வருமா. ஸோ அப்போ இந்த a² டியும் இந்த a² டியும் கேன்சல் ஆயிரும். அப்போ a³ மைனஸ் ad² இஸ் ஈக்குவல் டு 288. இப்போ நம்ம a என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 9. ஸோ அப்போ 9 அடுக்கு 3ன்னு போட்டுடலாமா. ஏக்கு பதிலாக 9ன்னு, அப்போ 9d² இஸ் ஈக்குவல் டு 288. இப்போ 9 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 81. 729 மைனஸ் 9d² இஸ் ஈக்குவல் டு 288. அப்போ மைனஸ் d² இஸ் ஈக்குவல் டு 288. இங்கே ப்ளஸில் இருக்கிறது அங்கே போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ அப்போ மைனஸ் 9d². இப்போ இதிலேருந்து இதை கழிச்சா என்ன கிடைக்கும், மைனஸ் 441 கிடைக்கும். இந்த மைனஸும் கேன்சல் ஆயிருமா. அப்போ d² இஸ் ஈக்குவல் டு 441/9 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ இதிலிருந்து d இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441/9ன்னு ஆகுமா. அப்போ இதுலேருந்து எப்படி எழுதலாம், இதை 21 × 21ன்னு எழுதலாம், இதை 3 × 3. ஸோ அப்போ d இஸ் ஈக்குவல் டு 2 21க்கு பதிலாக ஒரு 21 வெளியில் எடுக்கலாம், அதே மாதிரி 2 3க்கு பதிலாக ஒரு 3. ஸோ இதை அடிக்கலாமா. அப்போ டியினுடைய மதிப்பு +7ஆகவும் இருக்கலாம் அல்லது -7ஆகவும் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த 3 உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், a இஸ் ஈக்குவல் டு 9ன்னு கண்டுபிடிச்சோமா. அதுக்கப்புறம் டியை வந்து +7ன்னு வச்சுக்கிடுவோம். நமக்கு 3 உறுப்புகள் என்ன தெரியும், a மைனஸ் டி a ப்ளஸ் டியை. இப்போ இதில் அப்ளை பண்ணலாமா. அப்போ 2 9 7ஐயும் ஆட் பண்ணால் 16ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 3 உறுப்புகள் டி வந்து +7 இருந்தால் இந்த 3 உறுப்புகள் நமக்கு கிடச்சிருக்கு. இதே இது a இஸ் ஈக்குவல் டு 9 d இஸ் ஈக்குவல் டு -7ன்னு வச்சா இதிலேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 மைனஸ் -7 9 -7. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிருமா. ஸோ அப்போ 16 9 2.
ஸோ அப்போ இந்த 2 இதுலேயுமே 3 உறுப்புகள் என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னெல்லாம் இருக்குது? 2, 9, 16. இதுதான் அந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.